மாமா கோச்சுக்காதீங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் அன்னக்கொடி அத்தை வீட்டுக்கு நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்கள உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் 4 ஜனம் வேணும்னு நினைக்கிறவங்க எங்க அம்மா அப்பா. அதனால நீங்க ஒன்னும் பகை பாராட்டாதீங்க மாமா. பகை உணர்வு பெரியவங்களோட இருக்கட்டும் மாமா. சிறுசுங்க நமக்கு வேண்டாம். சரியா? ஏய் திலகா, என்ன தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கவ? சரி, அம்மாவுக்கு ஒரு போனை போடு. அண்ணகுடி அத்தை வீட்டுக்கு போனவங்க இன்னும் வரவே இல்லை. வருவாங்க வருவாங்க. அவங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? போன இடத்துல அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்லி அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வந்திருக்குமோ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போனை போட்டு கேளு. ஐயோ, வாதம் பித்தம் அதெல்லாம் யாருக்கும் எதுவும் வந்திருக்காது. அத்தை நம்ம அம்மா அப்பாவை இருந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லிருப்பாங்க. சரி, அதாம்ல போனை போட்டு கேளுன்றல்ல. ஹலோ ப்ரோ, எங்களுக்கும் தெரியும் நீங்க யாருக்காக போன் பண்ண சொல்றீங்கன்னு. இந்தாங்க, வேணும்னா நீங்களே மனோகரிக்கு போன் பண்ணி கேட்டு. ஏய், உனக்கு ரொம்ப திமிருடி. உன்னை என்ன பண்ற பாரு. எவ்வளவு கொழுப்பு இருக்கு உனக்கு. அப்படி சொல்லுவே நீ? என்ன வார்த்தை பேசுற? எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன், நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க. அண்ணா விடுறோம். என்னடா இது? அப்பா பாருங்கப்பா, காதை பிடிச்சு கிள்ளிட்டே இருக்காப்பா. பின்ன என்னப்பா சும்மா இல்லாம கொழுப்புத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா? ஏன்டா இவன் ஒருத்தங்க மேல ரொம்ப பைத்தியமா இருக்காப்பா. முதல்ல எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏய், முதல்ல இந்த வீட்டை விட்டு ஒன்னு அனுப்புனடி. அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் என்ன பத்தி யோசிப்பேன். ஏய், முதல்ல உனக்கு ஒரு வழி பண்றேன்டா. அச்சப்படி சிப்படா. அம்மா, அன்னக்குடி அத்தைக்கும் முத்துப்பண்டி மாமாவுக்கும் சொல்லிட்டீங்களா? அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல? சொல்லிட்டேன்ப்பா, நிச்சயத்துக்கு வரேன்ட்டாங்க. அப்பா மனப்பூர்வமா சொன்னாங்களா இல்ல ஒரு ஒப்புக்கு சொன்னாங்களா? டேய், மனப்பூர்வமா தான் சொன்னாங்க. இதுல என்ன சந்தேகம்? நிச்சயத்துக்கு அவங்க வரது நாகலட்சுமி அத்தைக்கும் செண்பகபாண்டி மாமாவுக்கும் பிடிக்காது. அதை நினைச்சுக்கிட்டு அவங்க வராம இருந்துட போறாங்கப்பா. அதனாலதான் அப்படி ஒரு சந்தேகத்துல உங்ககிட்ட கேட்டேன்ப்பா. அப்பா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்னக்குடி அத்தை கைவிட்டவே கூடாதுப்பா. டேய், நீ எந்த அர்த்தத்துல சொல்றேன்னு எனக்கு புரியுதுடா. நீ அவசரப்படாத. உன் ஆர்வத்தை பகிரங்கமா சொல்லாத. கொஞ்ச நாளைக்கு அடக்கி வை. ஏற்கனவே அன்னக்குடிய பேர் எடுத்தாலே இந்த வீட்டுல எள்ளும் கொள்ளுமா வெடிக்கிறாங்க. இங்க பாரு, உன்னோட ஆசையும் நடவடிக்கையும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு இடைஞ்சலாவே இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் விட உன் தங்கச்சி கல்யாணம் தான் முக்கியம். தங்கச்சியா மத்தவங்களான சூழ்நிலை வந்தா நீ உன் தங்கச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை நீ மனசுல வச்சுக்க. என்னம்மா அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. உன் ஆசைய அம்மா நான் நிறைவேத்துறேன். ஆனா அப்பா சொல்றதையும் மனசுல வச்சுக்கப்பா. நாகலட்சுமி, ஒரு காஃபி கொண்டு வா. இதோ கொண்டு வரேங்க. இந்தாங்க. ஏங்க, உங்க தங்கச்சி கனகவல்லியும் மச்ச ராஜதுரையும் என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணாங்க சொல்லு. அன்னக்குடி வீட்டுக்கு தேடி போய் நிச்சயதார்த்தத்துக்கு வரணும்னு ரொம்ப வற்புறுத்தி அவளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. முத்துப்பாண்டிய கூப்பிட போயிருப்பாங்க. பக்கத்துல அன்னக்குடி இருந்திருப்பா இல்லையா? ஒரு வார்த்தைக்காக அவளை தங்கச்சி கூப்பிட்டு இருப்பா. அன்னக்குடிய கூப்பிடலன்னா முத்துப்பாண்டி ஏதாவது நினைச்சுப்பான்னு தங்கச்சிக்கு தோணி இருக்கும். இதுல என்ன இருக்கு? ஆமாமா, நீங்க உங்க தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. நான் என்ன சொல்றேன்னு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிச்சயத்துக்கு நாள் குறிச்ச அன்னைக்கு அன்னக்குடி வந்து கலந்துக்கலையேன்னு உங்க தங்கச்சிக்கு மனசுக்குள்ள வருத்தம். என்னது? அதனால நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்து கலந்துக்கணும்னு அன்னக்குடிய உங்க தங்கச்சி கூப்பிட்டு இருக்கிறது நிஜம். அன்னக்குடிய பயந்து வராம போனாலும் உங்க தங்கச்சி வராம விட மாட்டா போல இருக்கு. அன்னக்குடி கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்து நிச்சயத்துல உட்கார வச்சிருவா பாருங்க. இப்ப என்ன, அதுக்காக அன்னக்குடி வீட்டுக்கு நேர்ல போய் நிச்சயத்துக்கு வராதன்னு அவள்கிட்ட சொல்லிட முடியுமா? இல்ல தங்கச்சி கனகவல்லியை கூப்பிட்டு ஏன் அன்னக்குடி வீட்டுக்கு போனோன்னு கேட்ட முடியுமா? விடு, அன்னக்குடி நிச்சயத்துக்கு நிச்சயமா வரமாட்டா, எனக்கு தெரியும். இல்லைங்க, அவ கண்டிப்பா நிச்சயத்துக்கு வருவா. பாண்டியம்மாவோட ஆதரவும் கனகவல்லியோட ஆதரவும் இருக்கிறதுனால அன்னக்குடிக்கு தைரியம் வந்துருங்க. நீங்க வேணா பாருங்க, நிச்சயத்துக்கு உங்க தம்பி கூட அவ கண்டிப்பா வருவா. வரட்டும்.
அவன் மட்டும் வரட்டும், நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய் நாகலட்சுமி, நீ பட்டு ஏதாவது பண்ணி வைக்காத. பாண்டியம்மா முன்னாடி அன்னக்குடி அவமானப்படுத்துறத அவளுக்கு பிடிக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இந்த பாரு, எல்லாத்தையும் எடுத்தங்கவுத்துன்னு செஞ்சிட முடியாது. தம்பி தொட்டுட்டான், அதுக்காக அவனோட கையை வெட்டிட முடியுமா? வெட்டினாதான் பாண்டியம்மா விட்டுருவாளா? 15 வருஷமா முத்துப்பாண்டி பொண்டாட்டியே பிரிஞ்சு இருந்திருக்கான். இந்த பைத்தியக்கார பாண்டியம்மாவுக்கு அறிவு வேணா? வந்த புருஷனை முந்தா நிலையில முடிஞ்சு வச்சிருக்கணும். வந்தேறி வழி அனுப்பில வைக்கிறா. நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயிற மாதிரி தம்பிக்கு செய்யறதுல அவளுல சேர்ந்து இருக்கா. அதான் அன்னக்குடி வாழையடி வாழையா வளர்ந்துட்டான். சூறாவளியா அடிச்சு அந்த தோட்டத்தையே அழிக்கணும். அது வரைக்கும் சூதானமா தான் இருக்கணும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு தான் தந்திரமா வேலை செய்யணும். சீக்கிரம் செய்யறேன். நீங்க தந்திரம் செய்வீங்களோ மந்திரம் செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அன்னக்குடி இந்த வீட்டு படி ஏறக்கூடாது. நம்ம குடும்பத்துல நடக்கிற விசேஷங்கள்ல அவளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவ நிச்சயத்துக்கு வந்தா அவளை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுங்க. என்னடி உங்க மாமாவை சைட் அடிச்சு மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ சொன்னதுனால அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்களா, இல்ல பெரியவங்களே முடிவு பண்ணதுனால நீ உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா? இப்ப எதுக்கடி அதெல்லாம்? இல்ல சொந்தத்திலேயே கல்யாணம் பண்றியே, கல்யாணத்துக்கு முன்ன இருக்கிற கிக்கு இருக்குமான்னு தெரிஞ்சுக்கதா. வெளியில ஒருத்தன் நம்மள சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் பயம், த்ரில் எல்லாமே இருக்கும். என்ன ஒண்ணு, வீட்டோட இருக்கிறதாலையும் உரிமையோட லவ் பண்ணி பழகிறதாலையும் நம்மள எப்படியாவது மனச மாத்தி தொடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்காம இருக்கணும். அப்படி கட்டிக்க போறவனுக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும்? இடம் கொடுத்தா கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள கிக்கு இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம உன்னை கட்டிக்காம விட மாட்டேன்னு சொன்ன மாமா நம்மள சுத்தி சுத்தி வரது போய் நாம அவங்க பின்னாடி சுத்த வேண்டியதா போயிடும். என்னடி விஷயம்? ஏதாவது இட குடும்பம் மாட்டிக்கிட்டியா என்ன? ச்சே, சும்மா கேட்டேன். இவ வேற பயமுறுத்துறாளே. நம்ம மாமா அப்படியெல்லாம் விட்டுட்டு ஓட மாட்டாரு. இருந்தாலும் நான் இடம் கொடுத்துட்டு இப்ப எனக்கு தானே திக்கு திக்குன்னு இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். நம்ம எல்லாம் கரெக்டா வந்துருச்சா இல்லையா? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஏய், வந்தவங்கள வரவேற்கிறத விட்டு இங்க என்னடா எட்டி பார்த்துட்டு இருக்க? அப்பா அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அம்மா, இன்னும் சின்ன மாமாவை காணுமே. நான் தான் சின்னண்ணனை காணுமேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ உண்மையிலேயே உன் மாமா வரலன்னு கவலைப்படுறியா, இல்ல உன் மாமன் பொண்ணு மனோகரி வரலன்னு கவலைப்படுறியா? சரியா சொன்னமா. சும்மா இருக்குமா, நான் மாமாவை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க மச்சான். வா தங்கச்சி. வாங்க மாமா, வாங்க அத்தை. வாங்க அண்ணே, வாங்க நீ. ஏன்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வரலையா? என்ன பண்றதுமா, பிள்ளைங்க எல்லாருக்கும் பரீட்சை. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க. என்ன அன்னக்குடி, சீக்கிரமா வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க? அது வீட்ல கொஞ்சம் வேலை இருந்ததுக்கா. சரி வா அண்ணா, உள்ள போலாம். உள்ள போங்க மச்சான். கூட்டிட்டு போங்க. உள்ள போமா. வாங்க அத்தை. வா. பாத்தீங்களா எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு உங்க தம்பி சபையிலேயே அன்னக்குடி தைரியமா அழைச்சிட்டு வந்திருப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க தங்கச்சி கனகவல்லியும் உங்க மச்சான் ராஜதுரியம் தான். பாண்டிமா ஒரு நிமிஷம். நீ உள்ள போய் வேலையை பாருப்பா. சரி அத்தை.
அதை கொடு. ஆ. பாண்டிமா, திலகாவுக்கு அன்னக்கொடியில ஒரு 5 பவுன்ல செயின் செஞ்சு வச்சிருக்கா. அதை உன் கையால திலகாவுக்கு போடணும்னு அன்னக்கொடி ஆசைப்படுறா. இந்த இதை வாங்கிக்க. இதை நீயே போட்டு விட்டுரு. இது அன்னக்கொடி திலகாவுக்காக ஆசைப்பட்டு செஞ்சது. இவளே அவ கழுத்துல போட்டு விடட்டுமே. யார் என்ன சொல்ல போறா? இத மாப்பிள்ளை வீட்டு சீதன தட்டுல இவ வைக்கட்டும். அதனால அந்த சபையிலேயே அன்னக்கொடியே மாப்பிள்ளை கழுத்துல இத போட்டு விடட்டும். பாண்டிமா, இது அன்னக்கொடிக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்த பெரிய கௌரவம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னக்கொடி, பாண்டியம்மா சொன்ன மாதிரியே உன் கையாலேயே மாப்பிள்ளை வீட்டு சீதன தட்டுல இதை வச்சிரு. அக்கா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுக்கா. நான் எப்பவுமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன். சரி, வாங்க போலாம். வாப்பா. வாங்க தம்பி. வா அண்ணா. மாமா போய் உட்காருங்க. வாங்க. நெல்லு. இது போற வரவங்க வழி இல்ல, அந்த பக்கமா போய் உட்காரு. முன்ன பின்ன நல்லது கெட்டதுக்கு போயிருந்தா தானே இத பத்தி எல்லாம் தெரியறதுக்கு. என்னாச்சு? டேய் வேல்முருகா, அன்னக்குடி அத்தை தனியா இருக்காங்கடா. கூட போய் பேசிட்டுடா. வாங்க. நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கேல? நல்லா இருக்கு. நமஸ்காரம். வாங்க. நமஸ்காரம். போங்க. வேல்முருகா, பொம்பளைங்க உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துக்கு போய் என்ன கதை பேசிட்டு இருக்க? போய் மத்த வேலையை கவனி. போ. போப்பா. சீக்கிரம் போ. வேல்முருகா, அத்தை, தங்கதுரையை இந்த துணியை மாத்திக்க சொல்லி மாலையை போட்டு கூட்டிட்டு வா. நமஸ்காரம். வணக்கம். மாலையை போடுங்க. மாலையை போட்டுக்க. இரு, எதுக்கு இப்பவே மாலை போடுற? பின்ன டேய், மாலையை போட்டு உன்னை உட்கார வச்சாதான் நீ மாப்பிள்ளைன்னு மத்தவங்களுக்கு தெரியும். போடுற மாலையை. அப்படி சொல்லுங்க அத்தை. பொண்ணோட தகப்பனாரும் மாப்பிள்ளோட தகப்பனாரும் இந்த சம்பந்தி 2 பேரும் சந்தனத்தை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பூசுங்க. மச்சான். இந்தாங்க, 2 பேரும் இந்த புஷ்பத்தை எடுத்து 3 தடவை மாத்தி மாத்தி போட்டுங்க. இந்த தட்டை ஐயா செண்பகப்பாண்டி கிட்ட கொடுத்து எங்கள் மகள் திலகாவ உங்கள் மகன் தங்கதுரைக்கு மனப்பூர்வமாக திருமணம் செய்ய சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த தட்டை ஐயா செண்பகபாண்டி கிட்ட கொடுத்து என் மகன் திலகபதிய உங்க மகன் தங்கதுரைக்கு மனப்பூர்வமாக திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறேன். இல்ல நான் சொன்ன மாதிரி சொல்லாதீங்க, நீங்களா சொல்ற மாதிரி சொல்லுங்க. என்னையே வம்புக்கு இழுக்கிறேன்.
சரி 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 சரி. என் மக திலகவதிய உங்க மகன் தங்கதுரைக்கு திருமணம் செய்து கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். ஐயா நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்க. என்னுடைய மகன் தங்கதுரை உங்க மகள் திலகாவை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ லக்ன பத்திரிகை வாசிச்சுடலாமா? சரிங்க சாமி. சரி சாமி. ஸ்ரீ முருகன் துணை நிகழும் ஜெய வருஷம் மாசி திங்கள் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 13/3/2015 தென்காசி சுந்தரபாண்டிபுரத்தை சேர்ந்த செண்பகப்பாண்டி நாகலட்சுமி தம்பதியரின் மூத்த மகன் திருவளர்ச்செல்வன் தங்குதுரைக்கும் தென்காசி சுந்தரபாண்டிபுரத்தைச் சேர்ந்த திரு ராஜதுரை திருமதி கனகவல்லி தம்பதியரின் இளைய மகள் திருவளர்ச்செல்வி திலகவதிக்கும் திருமணம் செய்ய இருவீட்டாரும் ஒப்புக்கொண்டு வரும் மன்மத ஆண்டு இருவீட்டாருக்கும் சௌகரியமான தேதியில் சௌகரியமான சத்திரத்தில் நடத்த தீர்மானித்து இந்த உறுதி பத்திரத்தில் இருவீட்டாரும் கையெழுத்து போட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுபம். இந்தாங்க, இதுல 2 பேரும் கையெழுத்து போடுங்க. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி சர்வாபிஷ சித்திரஸ்து ரோஜனோ ரோஜமான சோபனோ சோபமான கல்யாண. கழுத்து பொட்டையில கொடுங்க. கொடுங்க மச்சான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மா. திலகா என்ன ரெடி ஆகலையா? ஹே கூப்பிடுறாங்க வா. நமஸ்காரம். மாப்பிளோட அம்மா அப்பா இந்த சேலைய பொண்ணுகிட்ட கொடுத்து நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கட்டிட்டு வர சொல்லுங்க. அப்படியே மாலையும் போட்டு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. மாலையை கொடுங்க. திலகா ஒரு நிமிஷம். அக்கா உங்க கையிலேயே கொடுத்துருங்களேன். நீயே கொடுத்துடணும் போ. இது எங்க வீட்டு நிச்சயதார்த்தம். எங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கு நாங்க கொடுக்கறதா நியாயம். வெளியாளுங்க கிட்ட பிச்சை எடுத்து எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதா வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. நீயும் 4 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்க. அதுங்களுக்கு இது உதவும். எதுக்கு உனக்கு இந்த சிரமம்? எடு.